ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளித்தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்றமுதனுமாய் இன்ப உணர்ந்தியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடைய மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார். குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. சந்தேகம் தெளிதல் படலம் மெய்யும் கொண்டு பிராரம் 26வது பாட்டு. பிராரத்தம் தரும் விதி வழி நின்றிடவும் உய்யும் கருமிகளுக்கு அனுகுணமா ஒரு தொழில் செய்திடவும் செய்யும் செய்கை முடித்தவன் என்று உரை செப்புவது எப்படியோ. நையும் துன்பம் அகற்றிய குருவே நலமாய் அருள்மீரே. ஆடவர் செய்தொழில் மூவகையாகும் அவித்தை வசத்துருநாள் ஏடனை மமதை அகந்தை உள்ளார்க்கே இகபர விவகாரம் வீடணுகுவார்
தத்துவம் எனும் இச்சை உள்ளார்க்கே வித்தை படிப்பதெல்லாம் பாடல் மிகு தொழிலால் பலனுண்டோ பரிபூரணம் ஆனால் குரவர் சிகாமணியே கேளீர் நீர் கூறின வழிவொக்கும் பரமுடன் ஈகமும் இழந்தவர் அன்றோ பழகுவர் மெய்ஞானம் இரவு முயற்சியின் மீண்டவர் அதை இனி வேண்டுவரோ வேண்டார் சிரவண மணலாதிகள் வேண்டாவோ சித்தம் உரைத்திடவே கிளர் மகனே கேள் தத்துவம் அறியார் கேட்டல் செய்ய கடனே தளர்வரு சிந்தித்தலின் முயல்வார் சில சந்தேகங்கள் உள்ளார் தெளிதறின் நேர்ப்பார் விபரீத பேய் தீரா வாதனையோர் வெளி உருவாய் அறிவாய் நிறைவாயினர் வேண்டுவதொன்று உண்டோ ஐயா கேளீர் தத்துவ ஞானியும் அஞ்ஞானிகள் போலே செய்யானின்றேன் கண்டேன் உண்டேன் சென்றேன் எனலாமோ பொய்யாம் விபரீதங்கள் அவர்க்கு போயின என்றீரே மெய்யாம் பிரம்ம விசாரம் ஈரன்றொல்லே வெளியாய் உரையீரே ஓய்ந்த கனாவில் கண்ட பழங்கதை ஓதுவன் வாதனையார் ஆய்ந்தறிவுற்றவன் அப்படி செல்வன் ஆசனும் ஆகான் மாய்ந்ததன் உடல் வேமலவும் விண்ணவன் மனுடன் எனப்படுவான் வீந்த சிதாபாசன் கோமலவும் விவகாரம் தொடரும் ஆனால் ஐயா குருவே காண்பது அசத்தியம் என்றாலும் நானா விவகாரம் துயரலவோ ஞான சுகம் தருமோ போனாலன்றோ நன்றாம் நிஷ்டை பொருந்திடல் வேண்டாவோ தானா நிஷ்டை புரிந்தால் செய்கை தவிர்ந்தவன் எப்படியோ தெரிதரு மகனே ஆரம்பத்தோடு தீரும் விவகாரம் உரிய தியானமும் விவகாரங்களும் உள்ள தொழில் அன்றோ துரிய பரம்பொருள் ஆனவர் வேறொரு தொழில் செய்வதும் உண்டோ அரிய சமாதிகள் பழகுவனே அவன் ஆருடனும் அன்றே உத்தம குருவே ஆருடருமார் ஒரு தொழில் அற்றவருள் சித்தம் அடங்கு தியானாதிகள் சிலர் செய்குவதேன் என்றால் இத்தலம் அருவும் பிராரத பிரிவு எப்படி அப்படியே முத்தரும் வெகுவிதம் ஆகுவர் என்பது முன்னே சொன்னேனே நல்லவனே கேள் உலகுபகாரம் ஞானிகள்
விவகாரம் அல்லது வேறொரு பேரும் இல்லை, அதனால் பிணியும் இல்லை. வல்ல சிருஷ்டி முதல் பல தொழிலால் வரும் புண்ணிய பாபம் எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யும் ஈசன் அடைந்திலனே. எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யும் ஈசன் அடைந்திலனே. ஈசனுமாயருவாய் உருவாகி எழுந்தருளும் குருவே, ஈசனும் ஞானியும் ஒப்பென்றீரே, எப்படி ஒப்பென்றால் ஈசனும் ஞானியும் மமதை அகந்தை இகந்ததினால் ஒப்பாம். ஈசனுமாம் பல ஜீவருமாம் உலகெல்லாம் இவனாமே. தாண்டவராய சுவாமிகள் தத்துவ விளக்கம் படலை முடிச்சதுக்கப்புறம் சந்தேகம் தெளிதலில் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கார். சிஷ்யன் நிறைய கேள்வி கணைகள் வீசுகிறான். சில கேள்விகள் குருவே கேள்வியை கேட்டு பதிலையும் அவரே சொல்வதாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். முதல்ல சில கேள்விகள் அறியப்படும் பொருளாகி அந்த பிரம்மத்தை பற்றியதாக இருந்தது. பிரம்மம் மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டுமா எட்டாதா அப்படின்னு அது முக்கியமான கேள்வியை பார்த்தோம். இப்போ அடுத்து வர கேள்வியெல்லாம் அந்த பிரம்மத்தை அறிபவனாகிய அந்த ஞானியை பற்றின கேள்விகளாக வரிசையாக இருக்குது. ஞானி எப்படி இருப்பார்? ஏன்னா நம்மளுடைய லட்சியம் ஞானியாக ஆகணும். அப்போ ஞானி எப்படியெல்லாம் இருப்பார்? அப்போ அவனுக்கு இருக்கிற எல்லா டவுட்டையும் கேட்குறான். ஞானி நம்மளை மாதிரியே இருக்காரே, அப்போ அவர் எப்படி ஞானின்னு சொல்கிறது? நம்மளை மாதிரியே பேசுகிறாரு, சென்றேன் கண்டேன் உண்டேன்கிறாரு. ஏன்னா நம்ம ஞானின்னு சொல்லும்போது மடத்தில் சன்னியாசியாக இருக்கிறவங்கள மட்டும் ஞானின்னு சொல்கிறது இல்லை. வெளியில் இருக்கிற அந்த காஷாயம் தரிக்கிறதுங்கிறது நமக்கு அவசியம் இல்லைன்னு நமக்கு ஆழமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது எல்லாரையும் மாதிரி இருக்காரே அப்படிங்கிறது தான் நிறைய கேள்வி கேட்குறான். எப்படி விவகாரத்தையும் ஞானத்தையும் எப்படி அவரால் பேலன்ஸ் பண்ண முடியும்? எல்லாரையும் மாதிரி சென்றேன் வந்தேன் நான் போனேன் வந்தேன் தானே பேசிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஞானின்னு சொல்கிறது? அதுதான் சொல்கிறாரு, கனவு கண்டுட்டு கனவு பேசுகிறது மாதிரி. நம்ம சினிமா பார்க்குறோம், ஒரு சோகமான காட்சி வருது, கர்ச்சீஃப்னானே விக்கி விக்கி அழுறோம், வரும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே வர்றோம். எது உண்மை? அழுதது உண்மையாக? வெளியே வரும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஹோட்டலில் வெட்டிட்டு சாப்பிட்டுட்டு வர்றோம். எது உண்மை? எதுவுமே. அதாவது உண்மை புரியுது நமக்கு, அதனால அந்த துக்கத்தில் என்ன பண்ணலை, அது ஒரு சினிமா மூவின்னு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுது? இயல்பான வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம் நம்ம? இல்லை அந்த படத்தில் அது என்னமோ ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக 4 நாள் சாப்பிடாம இருக்குமா? சின்ன குழந்தையா இருக்கிறப்ப இருந்திருக்கலாம், அதோடைய தாக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு தெரியும் அது சும்மா, அது உண்மை அல்ல, அது நிஜமல்ல, கதை. ஞானிக்கு அதே மாதிரி உலகம் நிஜமல்ல, கதை. அதனால அவரால் என்ன பண்ண முடியும்? இயல்பாக இப்போ இது சினிமாவில் நடந்த அதே துக்கம் நம்ம வீட்டில் நடந்தா ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா? சாப்பிட. ஏன்னா இதுக்கு நம்ம கொடுத்துருக்க ரியாலிட்டி அதிகமானது. ஞானிக்கு அதே மாதிரி தான். இந்த உலகம் ஒரு நாடக மேடை. ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். ஆல் மென் அண்ட் விமன் ஆர் மியர்லி பிளேயர்ஸ். இது ஒரு நாடக மேடைங்கிறது ஞானிக்கு நல்லா தெரியும். அதனால அவரால் என்ன பண்ண முடியும்? இயல்பாக வாழ்க்கையில் ரெண்டத்தையும் என்ன பண்ண முடியும்? பேலன்ஸ் பண்ண முடியும். உண்மையில் ஆத்மாவாகிய எனக்கு இந்த விவகாரங்கள் பிராரப்தத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சு என்ன பண்ணுறாரு? ஞானத்தையும் கர்த்தத்துவத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே, கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கும்போதே பாப்கார்ன் தின்னுக்கிட்டே என்ன பண்ணுறோம்? சினிமாவில் அழுகிறோம் தெரியும்.
ஆனாலும் அந்த துக்கம் அந்த இது இருக்கும்போது என்ன பண்ணுறோம், அப்படி கண்ணீர் கொப்பளிக்குது வந்து. அதே மாதிரி விவகாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஞானிக்கு அந்த துக்க சீனில் துக்கப்படுற மாதிரி அவருக்கு அந்த உணர்ச்சிகள் இருக்கும். ஞானின்னா அப்படி டேபிள் சேர் மாதிரி கிடையாது, ஞானிக்கு அழுகையே வராதுன்னு சொல்ல மாட்டோம். அப்படின்னா டேபிள் சேருக்கும் ஞானிக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிறார். அப்போது அந்த இடத்துல நமக்கு பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஞானி எப்படி இருப்பார், அவர் விவகாரத்தில் எல்லாரும் மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த ஞானம் இருக்கும். இப்படி சினிமாவை பார்க்கும்போது சினிமாங்கிற ஞானத்தோடு பார்க்குறோமோ அதே மாதிரி ஞானிக்கு உலகத்தை பார்க்கும்போது இது ஒரு மெகா சினிமா, மெகா சீரியல் அப்படிங்கிற அந்த ஞானத்தோட. ஞானியோட குழந்தைக்கு எது ஆனால் கூட அவருக்கு ஞானியோட குழந்தைக்கு ஆகும்போது அவர் நல்லா அந்த கடமையை செய்வார். அதில் சுகமும் வரலாம், துக்கமும் வரலாம், வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம். அந்த சமயத்தில் துக்கத்தில் கண்ணீர் வரும், வர்றது தப்பு கிடையாது. எப்படி அந்த சினிமாவில் பார்க்கும்போது சினிமாவில் ஒன்று நடக்கும்போதுக்கே நமக்கு கண்ணீர் வருது. இப்போ நம்ம வளர்த்த அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றும்போது கண்ணீர் வரலேன்னா தான் தப்பு வரும். அந்த சமயத்தில் அந்த கண்ணீரையும் துக்கத்தையும் ஞானி என்ன பண்ணுவார், இந்த துக்கத்தை எப்படி நாம் கையாள்வதுன்னு பார்ப்போம். அதில் என்ன பண்ண, நம்ம ஸ்டக்காகி நின்றுவோம். நம்ம அடுத்து என்ன செய்யன்னு தெரியாமல் என்ன ஆயிடுவோம், நம்ம ஸ்தம்பிச்சு போய் நின்றுவோம். இப்போ ஞானிக்கு ஞான பலம் இருக்கிறதுனால அவர் முயற்சிகள் எல்லாம் பண்ணுவார். அதுக்காக போய் உட்காந்துருவார். பொய், உலகம் பொய்ன்னு என்ன பண்ண மாட்டார், உட்காந்துட மாட்டார். அதனால தான் இவர் ஆதிசங்கரர் எப்போவுமே சொல்லுவான், அவர் ஜெகத் மித்யான்னு நல்லா தெரியும், இருந்தாலும் தேசம் பூரா நடந்து இந்த அத்வைதத்தை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. விவேகானந்தர் எதுக்காக போய் நாடு விட்டு நாடு போய் கஷ்டப்பட்டு போய் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணணும், பொய்ன்னு தெரியும், எதுக்காக பண்ணுறாரு, எல்லாரும் முழிச்சுக்கோங்க. இப்போது இந்த ஞானிக்கு இந்த விவகாரத்தை பேலன்ஸ் பண்ண தெரியும். விவகாரத்தை வச்சுக்கிட்டே இந்த ஞானத்தையும் அவரால் இதனால் பாதிக்கப்படாதவராக இருக்கின்றார். அதனால தான் என்ன சொல்கிறோம், இப்போ அடுத்த கேள்வி வந்துட்டுருக்கு, எப்படி ஞானிக்கு ஈஸ்வரனுக்கு எப்படி புண்ணிய பாபம் இல்லையோ அதே போல் ஞானிக்கும் புண்ணிய பாபம் இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்ருந்தோம். ஏன்னா எப்படி இறைவனுக்கும் அந்த நான்கிற அகங்கார மமகாரம் இல்லையோ, அகந்தை மமதை இகந்ததினால் ரெண்டு பேருக்கும் ஞானியும் ஈசனும் ஞானியும் ஒன்று, அந்த ஆங்கிளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிக்கும்போது என்ன சொன்னார், ஈசனுமாம் பல ஜீவருமாம் உலகெல்லாம் இவனாமே. ஞானி நோக்கும் திசையெல்லாம் நானன்றி வேறில்லை. எல்லா இடத்துலையும் என்ன பார்க்குறாரு, தன்னையே பார்க்கின்றார். உடனே இவனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, எல்லா இடத்துலையும் நான் அப்படின்னா இதை சம்மந்தமாக வச்சு கேள்வி கேட்குறான். அடுத்த கேள்வி ஆழமான ஒரு கேள்வியை கேட்குறான். 37 எல்லா ஜீவரும் இவனாம் என்றீர், இவன் தான் முக்தி அடைந்து எல்லா ஜீவரும் முக்தி பெறாமல் இருப்பான் ஏனையா. எல்லா ஜீவரும் வெவ்வேறானால் இவன் எல்லாம் அலனே. எல்லா பொருளும் உரைத்தருள் குருவே, இதை நீர் மொழியீரே. எல்லா ஜீவரும் இவனாம் என்றீர், இவன்தான் முக்தி அடைந்து எல்லா ஜீவரும் முக்தி பெறாமல் இருப்பான் ஏனையா. எல்லா ஜீவரும் வெவ்வேறானால் இவன் எல்லாம் அலனே. எல்லா பொருளும் உரைத்தருள் குருவே, இதை நீர் மொழியீரே. இப்போது நமக்கு நம்மளுடைய குழந்தைக்கு கஷ்டம் அப்படின்னா நம்ம துடிப்போம். ஞானிக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, யாரோட குழந்தைக்கு கஷ்டம் வந்தாலும் நம்ம பிள்ளைக்கு நம்ம எப்படி துடிப்போமோ அதே மாதிரி துடிப்போம். அதுதான் ஞானிக்கும் நமக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். ஏன்னா அதான் பார்த்தோம், எல்லா உலகெல்லாம் இவனாமே, எல்லாவற்றையும் அவர் தன்னை மாதிரியே பார்க்குறார். என்னுடையது பிறருடையதுன்னு இல்லாமல் அந்த சர்வாத்ம பாவம் இருக்குது.
இப்போ எல்லாம் அவனே அப்படின்னு சொன்னது, எல்லாம் நானே அப்படின்னு சொல்கிறார். உலகெல்லாம் இவனாமே. அடுத்த கேள்வி, இப்போது எல்லாமே ஞானி தானே எல்லாமா இருக்கிறார் அப்படின்னா, அந்த ஞானிக்கு, ஒரு ஞானிக்கு மோட்சம் முக்தி கிடச்சிட்டா அது எல்லாருக்கும் கிடைச்சதா எடுத்துக்கலாமே. ஏன் ஒருத்தருக்கு முக்தி கிடைச்சா ஏன் எல்லாருக்கும் முக்தி கிடைக்கல? ஏன்னா ஞானி தன்னை எல்லாமா பார்க்குறார், நான் வேற நீ வேற அப்படிங்கிறத பார்க்குறார். அப்படி இருக்கும்போது எனக்கு முக்தி கிடைச்சிட்டா அப்போ எல்லாருக்கும் முக்தி கிடைக்கணுமே, ஞானிக்கு முக்தி கிடைச்சிட்டா எல்லாருக்கும் முக்தி கிடைக்கணுமே அப்படின்னு ஒரு கேள்வி. எல்லா ஜீவனும் இவனாம் என்று ஞானி தன்னை எல்லாரையும் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான், என்னுடைய விரோதியும் நான் தான், என்னுடைய நண்பனும் நான் தான், என்னுடைய குழந்தையும் நான் தான், எல்லாரும் நான் தான், ஹிந்து நான் தான், முஸ்லீம் நான் தான், எனக்கு என்ன பேதமே கிடையாது, என்னை போல நான் எல்லாரையும் நேசிக்கின்றேன், எனக்கு நான் வேறு அடுத்தவங்க வேறுன்னு கிடையாது, என்னையே எல்லாவற்றிலும் பார்க்கின்றேன். அதான் ஒரு மேலான திருஷ்டி, சாஸ்திரத்தோட மேலான நோக்கம். அப்படின்னா நாங்கள் முக்தி அடைஞ்சிட்டா எல்லாருக்கும் முக்தி கிடைக்கணுமே, எல்லா ஜீவனும் இவனாம் என்று இவன் தான் முக்தி அடைந்து எல்லா ஜீவரும் முக்தி பெறாமல் இருப்பான் ஏன் ஐயா? குருவை பார்த்து கேட்கு. ஞானியும் மற்றவங்களும் வேறு இல்லை அப்படின்னா, ஞானிக்கு மோட்சம் கிடைச்ச உடனே எல்லாருக்கும் மோட்சம் வந்திருக்கணுமே அப்படின்னா, எல்லா ஜீவரும் வெவ்வேறானால் இவன் எல்லாம் அலனே. இப்போ என்ன பதில் சொல்லி ஆகணும்? குரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு கேள்வி கேட்குறான். இல்லை ஞானியும் மற்றவங்களும் வேற வேற அப்படின்னா இவனும் எல்லாரும் ஒன்று கிடையாதே. என்ன கேள்வியை முடிக்கும்போது என்ன போட்டார்? எல்லாம் உலகெல்லாம் இவனாமே. அப்போ நோக்கம் திசையெல்லாம் நானன்றி வேறு இல்லைன்னு ஞானி பார்க்குறார். ஞானி எல்லாத்துலேயும் தன்னையே பார்க்குறார். தன்னை போல் பிறரை நினை, தன்னையே எல்லாத்துலேயும் நினச்சிட்ருக்கார். அப்படி எல்லாவற்றிலையும் அவர் தான் இருக்கார் அப்படின்னா இவர் மோட்சம் அடைஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் மோட்சம் அடையணும். இல்லை எல்லாரும் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் விக்கி அழுதுட்டு புலம்பிகிட்டு இருக்காங்களே, அவங்கெல்லாம் பந்தத்தில் இருக்காங்களே, அப்படின்னா எப்படி எல்லாம் அவனேன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்படி சொன்னாலும் மாட்டிக்கிடுவார் குரு, அப்படி சொன்னாலும் மாட்டிக்கிடுவார். எல்லாரும் முக்தி பெறாமல், எல்லாருமே எல்லா ஜீவர்களும் முக்தி பெறாமல் இருப்பான் ஏனையா. இப்போ ஒன்று ஞானியை அஞ்ஞானின்னு சொல்லி ஆகணும், இல்லாட்டி எல்லாருக்கும் ஞானம் வந்தாகணும். அப்போது எல்லா ஜீவரும் வெவ்வேறானால் இவன் எல்லாம் அலனே. எல்லா பொருளும் உரைத்து அருளும் குருவே இதை நீர் மொழியீரே. எல்லா பொருளைன்னா எல்லா சந்தேகங்களையும் எனக்கு பொறுமையாக விளக்கி கொண்டிருக்கிற குருநாதா, எனக்கு நீங்கள் இதை புரிய வைக்க வேண்டும். இந்த கேள்வியெல்லாம் நமக்கு வரவே வராது. ஆனால் இந்த கேள்வி எல்லாத்தையும் தோண்டி தோண்டி நம்மளை ஆழமாக சிந்திக்க வைக்கிற பதில் சொல்கிறார். அகமெனும் ஆன்மா பூரணம் ஏகம் அநேகவிதம் ஜீவர். அகம் என்னும் அந்த கரண உபாதிகள் அளவில்லை ஆதலினா ஜகமுழுதும் குளிர் சந்திரன் ஏகம் ஜல சந்திரர் பலராம். ஜகமதில் ஏறி குளம் சிறு குளிசால் சட்டி குடம் பலவாம். அகம் எனும் ஆன்மா பூரணம் ஏகம் அநேகவிதம் ஜீவர். அகம் எனும் அந்த கரண உபாதிகள் அளவில்லை ஆதலினால் ஜகம் முழுதும் குளிர் சந்திரன் ஏகம் சல சந்திரர் பலராம். ஜகமதில் ஏறி குளம் சிறு குளிசால் சட்டி குடம் பலவாம். ஒரு ஆழமான விஷயத்தை உபதேசத்தை சொல்கிறார். அகம் எனும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறார். அகம் எனும் ஆன்மா பூரணம் ஏகம் அநேகவிதம் ஜீவர். அகம் எனும் அந்த கரண உபாதிகள் அளவில்லை. இது தாஷ்டாந்தம். இதை நம்ம அடுத்து பார்ப்போம்.
ஜகம் முழுதும் குளிர் சந்திரன் ஏகம். இந்த உலகத்துக்கு நிலா ஒன்று தான். இங்கேருந்து பார்த்தாலும் ஒரு நிலா தான், கனடாலேருந்து பார்த்தாலும் ஒரு நிலா தான், உலகத்துக்கு ஒரு நிலா தான். ஜலச்சந்திரர் பலராம். ஜலத்தில் தெரிகின்ற சந்திரன். ஜகமதில் ஏரி, குளம், சிறுகுழி, சால், சட்டி, குடம், பலவாம். ஜகத்தில் நிறைய சட்டி இருக்குது, குடம் இருக்குது, ஏரி இருக்குது, பெரிய ஏரி இருக்குது, குளம் இருக்குது. அவ்வளோ பெரிய ஏரியில் ஒரு நிலா தான் தெரியுது, பெருசு தானே, அதில் நிறைய தெரியலாங்க, அதில் ஒன்று தான் தெரியும். குளம், சிறு குழி, சின்ன குழி, சால்னால் இந்த நிலத்தில் ஏர் வச்சு உழுறாங்க இல்லையா, அந்த உழுற அந்த இடம், அந்த பள்ளத்துக்கு பேர் சாலம். அதில் எல்லாம் தண்ணி தேங்கி இருக்கு. ஏரியில் தண்ணி இருக்குது, குளத்தில் தண்ணி இருக்குது, குழி, சால், சட்டி, குடம் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. அதில் எல்லாம் என்ன? குட்டி 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 குட்டியாக சந்திரன் தெரியும். உண்மையிலேயே இருக்கின்ற சந்திரன், உண்மையான சந்திரன் என்னது? ஒன்று தான். ஆனால் நம்ம பார்க்கும்போது பக்கத்தில் எல்லாம் வச்சுருக்கோம், சட்டி, குடம் எல்லாம் பக்கத்தில் இருக்குது, நிறையா சந்திரன் தெரிகின்றது. அதுபோல் இது திருஷ்டாந்தம். இது ஃபஸ்ட்டு புரியணும். ஒரிஜினல் ஒன்று தான், பிம்பம் ஒன்று தான், பிரதிபிம்பம் அநேகம். இப்போ நிறையா சூரியன், நிறையா சந்திரன் தெரியறதுக்கு காரணம் என்ன? நிறையா பொருளில் அதனுடைய பிரதிபிம்பம் தெரிகின்றது, அதனால நிறைய இருக்கிறது மாதிரி தெரிகின்றது. அதுபோல் இப்போ திருஷ்டாந்தத்துக்கு போகணும். இது புரிஞ்சிடும், திருஷ்டாந்தம் கரெக்டாக புரியணும், தாஷ்டாந்தம் கரெக்டாக புரியணும். அகம் எனும் ஆன்மா பூரணம் ஏக்கம். ஆன்மா ஒன்று தான், ஏக்கம், அது பூர்ணம். ஜீவர்கள் அநேக விதம். ஆன்மா ஒன்று தான், பிரம்மம் ஒன்று தான். ஆனால் மாயாசக்தியினால் பலவிதமான உபாதிகள் உண்டாகின்றது. ஜீவர்கள் அநேகம். ஒரு கரண்ட்டு தான் இருக்குது, மிக்சி ஓடுது, லைட் எரியுது, சூடு பண்ணுறோம், இண்டக்ஷன் ஸ்டவ் வைக்கிறோம். அது பலவாக என்னது? ஒவ்வொரு உபாதியிலையும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுகின்றது. அகம் எனும் அந்த கரண உபாதிகள் அளவில்லை. இப்போ நம்மக்கிட்ட 2 நான் இருக்குன்னு சொல்கிறோம். 2 எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்கிறேன், நான் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? 2ஆ பிரிக்கும். மனசோட நான் இணைத்து கொண்டிருக்கின்ற நான் ஒன்று இருக்குது, மனதிற்கு வேறான நான் ஒன்று இருக்குது. இப்போது அந்த ஆத்மாவாகிய நான் அது ஒன்று தான். அதுதான் ஒவ்வொரு உபாதியிலும் பலவாக வெளிப்படுகின்றது. அகம் எனும் அந்த கரண உபாதிகள் அளவில்லை. மனசு, ஒவ்வொரு உயிர்லையும் ஒரு ஜீவன்லையும் ஒரு மனம் இருக்கின்றது, அந்த கரணம் இருக்கின்றது. ஒவ்வொரு அந்த கரணம் என்ன செய்யுது? நான் 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 சொல்லிக்கிட்டு இருக்கு. உண்மையில் ஒன்று தான், ஒரு சந்திரன் தான் இருக்குது. ஒன்னொன்னையும் தனித்தனியாக வெளிப்பட்டு தனித்தனியாக வேறு வேறாக இருப்பது போல அகம் எனும் ஆன்மா ஏகம். ஆன்மா ஒன்றுதான் இருக்கின்றது, ஆனால் ஜீவர்கள் அநேகமாக இருக்கின்றார்கள். எதனால? அந்த கரணம் பலவாக இருப்பதால் பலவிதமான ஜீவர்கள் இருப்பது போல தோன்றுகின்றது. அந்த கரணம் மைண்டு. சிருஷ்டியில் நம்ம படிக்கிறோம், நமக்கு இடையில வரனா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம சிருஷ்டியில் படிக்கும்போது எப்படி இந்த உலகம், உயிர்கள் எல்லாம் எப்படி உண்டாயிற்று? மாயா சக்தியில் இருக்கின்ற 3 அம்சத்தினால சத்துவகுணத்திலிருந்து இறைவன் உண்டாகின்றார், நாம ரூபங்களோடு கூடிய இறைவன் உண்டாகின்றார். ரஜோகுணத்திலிருந்து ஜீவர்கள் உண்டாகின்றார்கள். அப்புறம் அந்த தமோ குணத்திலிருந்து அந்த உடலுக்கு தேவையான அந்த இந்திரியங்கள், இது சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் உண்டாகின்றது, சிருஷ்டியில் வரணும். இப்போ மாயா சக்தினால் இதெல்லாம் உண்டாயிருக்கு. அதனால் மாயாசக்தி பலவாக, ஒன்று பலவாக காட்சி அளிக்கின்றது. இப்போ இந்த உடலில் இருக்கின்ற இந்த நம்மக்கிட்ட இருக்கிற 3 அம்சம் இருக்குது. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், 3 சொல்கிறோம் நமக்கு. அப்போ இந்த பலவிதமாக இந்த சூக்ஷ்ம சரீரம் பலவிதமாக இருக்கின்றது. எப்படி?
சிறு குடம் இருக்குது, மண் சட்டி இருக்குது, குளம் இருக்குது, அந்த மாதிரி பலவிதமாக இருக்கின்றது. பலவிதமான அந்த கரணங்கள் இருக்கின்றது. அதில் அனுகிரகம் பண்ணுகின்ற அந்த ஆத்மா ஒன்று தான். அப்போ அதை கிரகிக்கின்ற விதம் வேறு வேறாக இருக்கும். இப்போ எப்படி அந்த அழுக்கு சட்டியில் அழுக்கு தண்ணியில் சூரியன் சரியாக பிரதிபிம்பம் இருக்காது, தூய்மையான இதில் நன்றாக தெரியும். அதே போல் நம் மனம் தூய்மையாக இருந்தால் நம்மால் அந்த சைத்தன்யத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்து பார்க்க போகிறோம் நம்ம. ஜகம் முழுவதும் குளிர்ச்சந்திரன் ஏகம். ஜகம் முழுவதும் குளிர்ச்சந்திரன் ஏகம், ஜலச்சந்திர பலராம். கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து பிம்பம் ஒன்று தான், பிரதிபிம்பம் பலவாக இருக்கின்றது. நான் அடுத்து இதோட கண்டினியூஷன் அடுத்த பாட்டில் சேர்த்து படித்தா தான் புரியும். சட்டி குடங்களில் நசித்திடின் அதனுள் ஜலச்சந்திரன் ஒட்டும் முதற் சந்திரனோடு கூடும் ஒளிந்தவை கூடாவே கட்டும் உபாதி நசித்திடு ஜீவன் காரண ஆன்மாவில் கிட்டும் ஐக்கியம் உபாதி கெடாதவர் கேவலம் ஆகாரே. சட்டி கூடங்களில் ஒன்று நசித்திடின் அதனுள் ஜலச்சந்திரன் ஒட்டும் முதற் சந்திரனோடு கூடும் ஒளிந்தவை கூடாவே கட்டும் உபாதி நசித்திடு ஜீவன் காரண ஆன்மாவில் கிட்டும் ஐக்கியம் உபாதி கெடாதவர் கேவலம் ஆகாரே. என்னோட கேள்வி என்ன, மறந்துடக்கூடாது. ஞானி ஒருத்தர் மோட்சம் அடைஞ்சிட்டா ஏன் எல்லாரும் மோட்சம் அடையவில்லை? அதுக்கு எக்ஸாம்பிள் முதல் சொல்லியிருக்கார். ஒரு நிலா இருக்கு, பலவிதமான பிரதிபிம்ப நிலவு இருக்கு. குளிர்ச்சந்திரன் ஒன்று, ஜலச்சந்திரன் அநேகம். இப்போ சட்டி குடங்களில் ஒன்று நசித்திடு. இப்போ ஒரு சட்டியில் தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில் அந்த நிலாவுடைய பிரதிபிம்பம் இருக்கு. அதை பொட்டுன்னு போட்டு உடைச்சிட்டோம். உடைச்சா என்ன ஆகுது? அந்த ஜலச்சந்திரன் எங்கே போச்சு? எங்கே போச்சு? ஒரிஜினலோட எங்கேருந்து வந்துச்சோ அந்த இடத்துல உண்மையில் வரவே இல்லை. வந்தது வரவும் இல்லை, போகவும் இல்லை. வந்தது மாதிரி பார்த்தோம், வந்தது ஆனால் வரல. இப்போ என்ன ஆயிடுச்சு? உடஞ்சிருச்சு. உடஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? முதற் சந்திரனோடு கூடும் ஒன்று நசித்திடின். நசத்திடின்னா அழிந்து விட்டால் அதனுள் அந்த ஜலச்சந்திரன், ஜலச்சந்திரன் அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த பிரதிபிம்ப சந்திரன் முதற் சந்திரனோடு கூடும், அதோட சேர்ந்துகின்றது. பிரதிபிம்பம் பிம்பத்தோடு ஐக்கியம் ஆகிவிடுகின்றது. ஒரு சட்டியில் இருக்கின்ற அந்த சந்திரன் ஒரிஜினலோட சேர்ந்துருச்சு. மற்ற சட்டியிலலாம் இருக்கிற சந்திரன்லாம் என்ன இருக்கு? அதது பாட்டுக்கு இருக்கு. அதது பாட்டுக்கு இருக்கு. ஒளிந்தவை கூடாதே. மிச்சம் இருக்கிறதெல்லாம் அதோட சேராது. எப்போ சேரும்? அதுவும் உடையும் போது. அந்த சட்டி உடைஞ்சிச்சுன்னா அதில் இருக்க சந்திரன் அங்கே போயிடுச்சு. கட்டும் உபாதி நசித்திடு. உபாதினா நமக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு தான் புரிய வைக்க முடியும் நமக்கு. இப்போ அந்த குடம் உபாதி, அதில் இருக்கின்ற அந்த ஜலம் வந்து உபஹிதம், அதில் இருக்க அந்த ஸ்பேஸ் உபஹிதம்னு சொல்லலாம், ஒரு மீடியம்னு சொல்லலாம். ரெண்டு இதை பிரிக்கின்றதுக்கு பேர் ஒரு உபாதின்னு சொல்லலாம் நமக்கு. அதுபோல் உபாதி நசித்திடின், இந்த உடல் மனம் புத்தியை நம்ம உபாதின்னு சொல்கிறோம். இப்போ நான் வேற நீ வேறையா தெரிகிறதுக்கு காரணம், இப்போ ஒரே ஆகாசம்தான் இருக்குது. பலவிதமான சட்டி குடம் எல்லாம் வைக்கும்போது என்ன அது
குடத்துக்குள்ளே ஒரு ஆகாசம் இருக்குது, டம்ளருக்குள்ளே ஒரு ஆகாசம் இருக்குது, இந்த இடத்துக்குள்ளே ஒரு ஆகாசம் இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆகாசம் இருக்குது. உண்மையிலேயே எத்தனை ஆகாசம் இருக்குது? ஒன்று தான் இருக்குது. ஆனால் அது என்ன, அது இந்த உபாதிங்கிறது பிரிக்கின்றது. இந்த சட்டிங்கிறது ஒரு உபாதி, அந்த சட்டி ஒரு உபாதி, அதை என்ன பண்ணுறது? பிரிக்கின்றது. அதுபோல் ஆன்மா ஏக்கம். இந்த உடல் மனம் இந்த உடம்புக்குள்ளே இது வெளிப்படும் போது இது நான் வேற நீ வேறன்னு ஒவ்வொருகிட்டே வெளிப்படும் போது என்ன ஆகின்றது? வேறு வேறாக தெரிகின்றது. அதுபோல் கட்டும் உபாதி நசித்திதின். கட்டும்னா இந்த பந்தப்படுத்துகின்ற, நம்ம பந்தப்படுத்தி வச்சிருக்கின்ற இந்த உபாதி என்ன பண்ணுறோம்? பிறந்த உடனே இந்த உடம்பு தான், உடம்புக்குள்ளே நான் இருக்கிறதுனால உடம்பே நான் நினச்சிக்கிறேன். காருக்குள்ளே போனால் நீ காரா? காரில் வர்ற நீ காரா? இல்லை. அதே தான் இந்த உடம்புக்குள்ளே உடம்பு நம்ம பயன்படுத்துகிறோம். காரை பயன்படுத்துகிறோன்னா நம்ம காராக முடியாது, காருக்குள்ளே தானே வர்ற. அதுபோல் இந்த உடல் என்னும் உபாதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது போச்சுன்னா எப்படி அந்த அந்த பானையில் இருக்கின்ற அந்த ஜலச்சந்திரன் கீழே போட்டோடனே உடஞ்ச உடனே என்னாது? அந்த சந்திரனோட சேர்ந்து விடுகின்றது. அதுபோல் இந்த உபாதி நசித்திடில், இந்த உபாதி போகணும். உடம்பு மனசு அப்படிங்கிற உபாதி நான் ஆழமாக படிக்கிறோம். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். காரண ஆன்மாவில் என்ன பண்ணணும்? ஜீவன் காரண ஆன்மாவில் ஐக்கியம் கிட்டும். உபாதி நசித்திடும் போது அந்த ஜீவன் அந்த எப்படி இந்த பிரதிபிம்பமான அந்த ஜலச்சந்திரன் இது உடஞ்ச உடனே என்னாது? அதோட போய் சேர்ந்து இதை போட்டு உடச்சிடலாம். இந்த ஒரு பாட்டு இருக்கும், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாயமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி இதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. அது மாதிரி ஒரு பானை. எது ஒரு பானை? இந்த உடம்பு ஒரு பானை. என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒரு பானை கொடுக்கப்பட்டு, ஒரு பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இந்த சந்திரன் அந்த சந்திரனோட சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை போட்டு உடைக்கணும். போட்டு உடைக்கணும். இந்த ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் என்ன பண்ணணும்? எப்படி உடைக்கிறது? அறிவால் தான் உடைக்க முடியும். நான் அல்லங்கிற அந்த அறிவினால் என்ன பண்ணணும்? மித்தியான்னு புரிஞ்சு அதை உடைக்கும்போது என்னாகும்? அது எப்படி இந்த பிரதிபிம்பம் அந்த பிம்பத்தோடு சேர்ந்து விடுகின்றதோ அதுபோல் என்னது? சூக்ஷ்ம சரீரமும் உலை இரும்புண்ட நீர் போல துரியமாய் விபுவாய் நின்ற சொரூபத்தில் இழந்து போமே. இழந்து போமே, இறந்து போமே. என்னாகும்? நமக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம் எப்போ நீ நான் உடல் மனதிற்கு வேறான ஆன்மான்னு உனக்கு புரிஞ்சிட்டியோ அப்போ என்னாகும்? இந்த பானையை போட்டு உடைச்ச மாதிரி என்ன ஆயிடலாம் நம்ம. அப்போதான் என்னாகும்? உபாதி நசித்திடும் போது, உபாதி நமக்கு உடல் மனம் புத்தி உபாதின்னு சொல்கிறோம். அந்த உடல் மனம் புத்தி வருவதற்கு காரணம் அஜ்ஞானம். இப்போது நமக்கு ரெண்டு, ஈஸ்வரனுக்கு மாயா உபாதின்னு சொல்லுவோம், ஜீவனுக்கு அஜ்ஞானம் உபாதின்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் நமக்கு சிருஷ்டியில் படிக்கும்போதே பார்க்குறோம். ரஜோகுணத்திலிருந்து ஜீவர்கள் வர்றாங்க. அவங்களுக்கு என்னது? மாயா உபாதி ஈஸ்வரன், அவித்யா உபாதி ஜீவர்கள். ஜீவர்கள் பிறக்கும் போதே காட், இறைவன் ஒரு மெஜிஷியன் என்ன பண்ணிட்டார்? ஒரு மாயா சிருஷ்டியை உண்டு பண்ணியிருக்கார். அந்த மாயா சிருஷ்டியில் நிறைய ஜீவர்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணிட்டார். உற்பத்தி பண்ணிட்டு பிறக்கும்போதே இதெல்லாம் மாயைங்கிறத மறைச்சிட்டார். மறைச்சிட்டு இந்த உடல் தான் நான்கிற புத்தியை நமக்கு கொடுத்துட்டார். ஒரு அஜ்ஞானத்தை கொடுத்துட்டார். இந்த ஞானத்தை மறைச்சிட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எப்படி அந்த ஞானி குருகிட்ட போய் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் பல வருஷமாக பல ஜென்மங்களாக, பல வருஷத்துலலாம் முடியாது, பல ஜென்மங்களாக என்ன பண்ணியிருக்காரு? ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு விடாமல் பண்ணி நான் உடல் அல்ல அப்படின்னு இந்த உபாதிக்கு வேறான உபகிதம் நான் புரிஞ்சுக்கிட்டாரோ அதுபோல் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மோட்சம் வரும். ஞானி ஒருத்தருக்கு மோட்சம் வந்துட்டா எல்லாருக்கும் மோட்சம் வராது. ஞானி தன்னை போல் பிறரை நேசிக்கின்றாருங்கிறது அது வேற கோணம். அவரவர் ஞானி ஆகணும்னா தாயும் பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேற.
அவரவர் பசிக்கு அவரவர் தான் சாப்பிட முடியும். நிதித்தியாசனம் பண்ணும்போது சாமி எப்பயும் சொல்லுவாங்க, ஸ்ரவணத்துக்கு குரு ஹெல்ப் பண்ணித்தான் ஆகணும், மனனத்துக்கும் குரு ஹெல்ப் பண்ணணும். நிதித்தியாசனம் என்பது குரு ஒன்றுமே பண்ண முடியாது. அவரவர் தான் என்ன பண்ணணும், நம்ம சாப்பிட்றலாம், வாயில் ஊட்டிடலாம், முழுங்கிறது யார்? அவரவர் தான் முழுங்கி ஆகணும். அதனால ஞானி ஒருத்தருக்கு மோட்சம் வந்துருச்சுங்கிறனால எல்லாருக்கும் மோட்சம் வராது. உபாதி கெடாதவர் கேவலமாகாரே. யார் ஒருவருக்கு இந்த அவித்யாங்கிற உபாதி அழியவில்லையோ, யாருக்கு அஜ்ஞானம் போகவில்லையோ, என்ன அஜ்ஞானம்? நான் ஜீவன்கிற அந்த அஜ்ஞானம், நான் வேற, நான் இந்த உடம்பு அப்படிங்கிற அந்த அஜ்ஞானம் போகவில்லையோ அவர் கேவலம் ஆகாரே. கேவலம்னா நம்ம தமிழில் தப்பாக பயன்படுத்திருக்கோம். கேவலம்ங்கிறது இது கைவல்ய ஸ்திதி. கேவலஸ்ய பாவக கைவல்யக. கைவல்யம்னா எதையும் சார்ந்து இல்லாத தன்மை. எல்லாத்தையும் விட்டுட்டு, உடம்பு, நான் உடம்பு இல்லை, நான் மனசு இல்லை, நான் புத்தி இல்லை, எனக்கு புத்தி இல்லை கிடையாது, நான் புத்தி இல்லை, நான் அனுபவிப்பவன் அல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டா என்ன? அதுதான் நீ. அந்த உபாதி கெடாதவர். இதை நன்றாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா உனக்கு உடல் மனம் புத்தியில் இருக்கின்ற அபிமானம் முழுமையாக நீங்கிவிடும். அப்படி சுயமாக முயற்சி செய்து உபாதியை கெடுத்தவர் தான் கேவலம் ஆக முடியும். இதை நான் மாற்றி படிக்கணும். நமக்கு கேவலம் ஆகாரே. கைவல்ய ஸ்திதி யாருக்கு கிடைக்கும்? யார் ஒருவன் நான் இந்த உபாதிக்கு வேறான உபகிதம் அப்படின்னு புரிஞ்சிக்கிறானோ, இதெல்லாம் பிரதிபிம்பம் அப்படின்னு புரிஞ்சு அதற்கு வேறானவனாக தன்னை புரிந்து கொள்ளும்போது என்னாகின்றது? இந்த உபாதியினால் ஏற்பட்ட அந்த பந்தம் முழுமையாக நீங்குகின்றது. இதில் ஆழமான விஷயம் என்னென்னா, ஞானி அஜ்ஞானி ரெண்டு பேருமே பிரம்மந்தான். ஞானி அஜ்ஞானி ரெண்டு பேருமே பிரம்மந்தான், மெய்ப்பொருள் தான். ஞானிக்கு தான் பிரம்மங்கிறது தெரியும், அஜ்ஞானிக்கு தான் பிரம்மம் என்பது தெரியாது. இப்போ என்ன பண்ண முடியும்? தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? தெரிஞ்சுக்கணும். அது தவிர வேறு வழி இல்லை. அப்போ அந்த குடத்துல குடம் என்னதான் உடஞ்சாலும் அஜ்ஞானியா இருந்தால் மறுபடியும் இன்னொரு குடத்துக்குள்ள தான் போய்தான் ஆகணும், போக முடியாது. அஜ்ஞானி நமக்கு சூக்ஷ்ம சரீரம் திரும்ப திரும்ப டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஞானம் வரும்போது தான் நான் உடல் மன புத்தி இல்லை. ஞானம் வந்துச்சு, நீங்க சொல்றீங்களே எனக்கு புரிஞ்சிச்சுல, அப்புறம் ஏன் நான் போகல? புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது உனக்கு இன்னும் அந்த பழக்க தோஷம் முழுமையாக. நீ உன்னை யாரா நினச்சிக்கிட்டு இருக்கேன்? நான் உன்னை என்ன யாரா நினச்சி சும்மா நினைச்சா தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, நல்லா உள் வாங்கணும். நமக்கு எப்படி நான் உடல்ங்கிற ஞானம் நமக்கு நான் உடம்புங்கிறத பற்றி நமக்கு இயல்பாக வருதோ, அதுபோல் நான் உடல் அல்லங்கிற எண்ணம் ஆழமாக வரும். அப்போ அதுக்கு தான் தனியாக நிதித்தியாசனம்ங்கிறது, அதுக்கு தனி பயிற்சி. நமக்கு அது ஒரு தனி சப்ஜெக்ட். அப்போ எப்படி நிதித்தியாசனம் எப்படி பண்ணுறது? இந்த மாதிரி நிறைய படித்தா தான் நிதித்தியாசனம் பண்ண முடியும். இப்போ ஒரு சிலர்கள் அவங்கெல்லாம் படிக்கலையே அப்படின்னா அவங்க போன ஜென்மாவில் படிச்சுருப்பாங்க. அவங்க போன ஜென்மாவில் படித்ததுனால இந்த ஜென்மாவில் உடனே யாராவது சொன்ன உடனே புரிஞ்சுடும். இப்போ எனக்கு நான் உடல்கிற எண்ணத்தை விட முடியல, அந்த அபிமானத்தை விட முடியல, அப்போ என்ன பண்ணணும்? நான் அதுக்கு தனியாக ஒர்க் பண்ணணும். இப்போ புரிஞ்சிடும் நமக்கு. இந்த மாதிரி நமக்கு லாஜிக்கலாக சொல்லி கொடுக்கும்போதே புரிஞ்சிடும், ஆனால் மனசில் பதியாது. அதுக்கு காரணம் நமக்கு இந்த குவாலிஃபிகேஷன், சாதன சதுஷ்டயம் நமக்கு பூர்ணமாக இருக்காது. சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது நமக்கு. இப்போது இன்றைக்கி நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்னா நான் எனக்கு புரிஞ்சு போச்சு, கத்தி எடுத்து இப்படி வெட்டினேன், 2 ஊசி போட்டால் டாக்டர் ஆயிடுவேன்னு நம்ம சொல்ல முடியாது. வி ஹவ் டு ஒர்க் ஃபார் இட். அது மாதிரி எனக்கு இந்த நிஷ்டை வரணும் அப்படின்னா என்ன பண்ணும்? சாமி சொல்லுவாங்க, நாங்கள்லாம் இதுக்காக குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம், நீங்கள்லாம் ஈஸியாக உட்காந்துட்டு உடனே வரணும்னா எப்படிமா முடியும் அப்படிம்பாரு. ஸோ நமக்கு எந்த பொறுப்புகள் எல்லாம் இருக்குது, அதை நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும். பட் இதுக்கு தனியாக நம்ம ஒர்க் புரிஞ்சிடும். புரியுறது ஈஸியாகவே புரிஞ்சிடும். சொல்லிக் கொடுக்கும்போது என்ன, காரில் வர்ற நீ காரான்னு கேட்டால் புரியுது. இதுக்கு மேலே என்ன சொல்லிக் கொடுக்கணும்? காரில் வர்ற நீ கார் கிடையாது, உடம்புல இருக்கிற நீ உடம்பு கிடையாதுன்னு சொல்லு. இதுக்கு மேலே என்ன புரியணும்? ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் நமக்கு என்ன பண்ண முடியாது, நமக்கு மனசில் அது பதியணும். அதுக்காக இந்த மாதிரி கேள்வியாக கேட்டு 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 நம்மளை புரிய வைக்கிற. இப்படி யோசி, இப்படி யோசி, இதில் நீ தப்பாக யோசிச்சுட்டே இருக்கணும். அப்போ இது தவறாக இருக்கிறத ஒன்றொன்னா என்ன பண்ணணும்? நீக்குவதற்கு தான் நம்ம உட்காந்து மெனக்கெட்டு படிச்சுக்கணும். இப்போது 2 திருஷ்டி இருக்குது. ஆன்ம திருஷ்டியில் பார்க்கும்போது
ஒன்று தான் இருக்குது, பிம்பம் ஒன்று தான் இருக்கின்றது. உபாதி திருஷ்டியில் பார்க்கும்போது ஜீவர்கள் அநேகம். ஞானி தன்னை ஆன்மாவாக புரிந்து கொண்டு இருக்கின்றார், அஞ்ஞானி தன்னை இன்னும் ஆன்மாவாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால் ஞானிக்கு யார் ஒருவர் தன்னை ஆத்மாவாக புரிஞ்சுக்கிட்டாரோ அவர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பந்தத்திலிருந்து வெளிவர முடியும். தன்னை தவறான கண்ணோட்டத்தோடு வரையறைகளோடு இருக்கின்ற அந்த உபாதியோடு தன்னை இணைத்து கொண்டு இருக்கின்றது வரைக்கும் அவர்களுக்கு மோட்சம் கிடையாது. அப்போது ஒரு கேள்வி முடிஞ்சிருச்சு. ஒருத்தர் ஞானிக்கு மோட்சம் கிடைச்சா எல்லாருக்கும் ஞானம் கிடைக்காது. இப்போ அடுத்து திரும்ப பழைய கேள்விக்கு போகிறேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இடையில ஒரு டைவர்ஷன் போயிட்டு இல்லை இன்னொன்று சொன்னீங்க இல்லையா, ஈஸ்வரனும் ஞானியும் ஒன்றுன்னு சொன்னீங்களே, அது எப்படி ஒன்று அப்படிங்கிறதுக்கு முக்கியமான கேள்வி. இது நிறைய நமக்கு வரும் அத்வைதத்துக்கு வரும்போது. ஏன்னா ஈஸ்வரனை நம்ம கொஞ்சம் ஈஸ்வரன்கிட்டே விடுபடணும் அப்படின்னு சொல்லும்போது பயமாக இருக்கும். காட் டிபெண்டன்ஸை விடு அப்படின்னா, ஐயோ கடவுளே விட்டுட்டா எனக்கு யார் இருக்கா அப்படின்னு என்ன ஆகும், அப்படி நிற்கதியாக நிற்பனே அப்படின்னு ஒரு பயம் வரும். இப்போ இறைவன்கிட்ட தத்துவார்த்தம் நம்ம நல்லா புரியணும். இப்போ அதுக்காக அடுத்த கேள்வி, இவன் அயன்மால் சீவன் ஆகிய ஈசரோடு எப்படி ஒப்பாவன், சிவன் முதல் மூவரும் அகில சிருஷ்டி திதிநாசங்கள் செய்வார், அவர் பிறர் மதிகளும் முக்காலங்களும் அறிவார் விபுவாவார், தவமிரு குருவே இவனுக்கு அவையிலோர் சற்றும் காணே, இவன் அயன்மால் சிவன் ஆகிய ஈசரோடு எப்படி ஒப்பாவன், சிவன் முதல் மூவரும் அகில சிருஷ்டி திதிநாசங்கள் செய்வார், அவர் பிறர் மதிகளும் முக்காலங்களும் அறிவார் விபு ஆவார், தவமிகு குருவே இவனுக்கு சற்றும் காணேனே. இப்போ 37 39 வரைக்கும் ஒருத்தருக்கு முக்தி கிடைச்சிட்டா ஏன் எல்லாருக்கும் முக்தி கிடைக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு கேள்வி பதில். இப்போ நமக்கு திரும்பவும் 35வது கேள்வியிலேருந்து கண்டினியூஷன். எப்படி இறைவனும் ஞானியும் எப்படி ஒன்றாவர்கள்? ஞாபகம் 35 நமக்கு எப்படி ஒப்பாவர்கள் சொல்லப்பட்டது? அகந்தை மமதை இகந்ததினால் ஒப்பா. இறைவனுக்கும் நான்கிற அபிமானம் இல்லை, நான் உடம்புங்கிற அபிமானம் இல்லை, இந்த உலகம் என்னுடையதுங்கிற அபிமானம் இறைவனுக்கும் இல்லை ஞானிக்கும் இல்லை. இந்த ஞானத்தில் தான் 2 பேரும் சேம். புரிஞ்சுக்கணும், ஞானத்தில் தான் 2 பேரும் சேம், மற்றபடி சேம் கிடையாது. இப்போ நமக்கு எந்த விஷயத்தில் சேம் கிடையாதுன்னு என்ன நல்லா கிளியராக புரியணும். இல்லாட்டி நானே கடவுள் தப்பாக எனக்கு சொல்லிடக்கூடாது. இவன் அயன்மால் சிவன் ஆகிய ஈஸ்வரோடு எப்படி ஒப்பாவன்? எனக்கு கரெக்டாக சொல்லுங்க. இவன்னா யாரு? இந்த ஞானி. எந்த ஞானி? அந்த ஜீவன் முக்தன். அவன் அயன்னா பிரம்மா, மால்னா விஷ்ணு, சிவன்னா மகேஸ்வரன் ஆகிய ஈஸ்வரோடு எப்படி ஒப்பாவன்? எப்படி இந்த ஞானிய ஈஸ்வரன் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? சிவன் முதல் மூவரும் அகில சிருஷ்டி ஸ்திதி நாசங்கள் செய்வார்கள். என்ன பண்ண முடியும் அவங்களால? சிருஷ்டி ஸ்திதி லயம், இந்த உலகத்தையே படைச்சு காத்து அருள் செஞ்சு திரும்பவும் அதை பிரளயத்துக்கு கொண்டு வர முடியும். எப்படி ஒரு ஒண்டர்ஃபுல்லான சிருஷ்டி! எப்படி மயிலுக்கு யார் பெயிண்ட் அடித்தா, யார் புலிக்கெல்லாம் பெயிண்ட் அடித்தா, இதுக்கு கரெக்டான கண், இதுக்கு கரெக்டான மூக்கு, கிளிக்கு ஒரு மூக்கு, என்ன ஒன்று இப்படி ஒரு அற்புதமான ஒரு மீன் என்ன அழகாக இருக்குது. அந்த சிருஷ்டி நம்ம ரசித்தாலே அவ்வளோ. அந்த ஈஸ்வரன் எங்கே? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு பிக்ஷை எடுத்துகிட்டு இருக்கிற இந்த ஞானி எங்கே? எப்படி 2 பேரும் ஒப்பாவார்கள்? இன்னும் அவர் பிறர் மதிகளும் முக்காலங்களும் அறிவார் விபுவாவார். ஈஸ்வரனுக்கு என்ன தெரியும்? எல்லாரோட மனசில் இருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் ஏமாற்ற முடியும், ஆனால் கடவுளை மட்டும் ஏமாற்றவே முடியாது.
நம்மளுடைய ஒரு பாட்டு வரும், எண்ணத்தின் தரங்கண்டு பலன் தருவான் அப்படின்னு. நம்ம வெளியே என்ன வேணாலும் வேஷம் போட்டுக்கலாம், நம்ம பெரிய பக்திமான் மாதிரி அப்படி இப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், வேஷம் போட்டுக்கலாம். உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்படி தெரியும்? அது தெரியும். நீ 10 ரூபா இங்கே போட்டோன்னே உனக்கு டாப்அப் ஆயிடுது. அங்கே எப்படி ஆகுது? அது ஒரு நெட்வொர்க் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. அதை படைச்ச அப்படிப்பட்ட அந்த அவர் பிற மதிகளும் அறிவார், முக்காலங்களும் அறிவார், எல்லாரோட எண்ணங்களையும் அறிகின்றார், சர்வஜனாக இருக்கின்றார், எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம என்னென்னமோ புதுசாக கண்டுபிடிக்கிறோம், நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் இறைவனோட படைப்புக்குள்ளது தான் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு ஆதாரமான அந்த மெய்ப்பொருள் அது எவ்வளவு அறிவாக இருக்கணும். அவர் பிறர் மதிகளும் முக்காலங்களும் அறிவார். நமக்கு காலையில் என்ன சாப்பிட்டோங்கிறதே மறந்து போயிடுது. யோசிச்சு பார்த்தா இன்றைக்கி என்ன சாப்பிட்டோம், ஏதோ மெக்கானிக்கலாக ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு வாரம் என்ன சாப்பிட்டீங்கன்னு மெனு ஃபுல்லாக எழுத சொன்னால் யாராலும் எழுத முடியாது. அப்போது அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்ததெல்லாம் சாப்பிட்றோம், எப்பயாவது கொஞ்சம் கொஞ்சம், அது வேறு. அப்போது பிறர் மதிகளும் முக்காலங்களும் அறிவார். இறைவனுக்கு 3 காலமும் தெரியும். நடந்தது, நடக்கின்றது, நடக்கப் போகின்றது எல்லாம் தெரியும். அவர் விபுவாவார், எங்கும் நிறைந்தவராக இருக்கின்றார். ஞானி கொண்ட இந்த உடம்புல மட்டும்தான் இருக்காது. அவர் விபு, இறைவன் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்றார், எல்லாமாக இருக்கின்றார். தவமிகு குருவே இவனுக்கு அவையில் சற்றும் காணேனே. யாருக்கு? இந்த ஞானிக்கு இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் இல்லையே. அவருக்கு என்ன படைக்க தெரியுமா, காக்க தெரியுமா, அழிக்க தெரியுமா, அதெல்லாம் ஒன்றும் தெரியாதே. அப்படி இருக்கும்போது இறைவனையும் ஞானியையும் எப்படி ஒப்பாக சொல்ல முடியும்? லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ அவர் பதில் சொல்லணும். தடத்து நீர் நீலா தீரி ஒளி உபயமும் தழுவும் ஊர்தனை காக்கும் குடத்து நீர் விளக்கினில் இரண்டும் ஓர் குடும்பம் மாத்திரம் காக்கும் அடுத்த மைந்தனே ஞானியும் ஈசனும் அறிவினார் பிரிவில்லை கெடுத்த மாயையின் குணங்களால் மேலென்றும் கீழென்றும் பிரிவாமே தடத்து நீர் நிலா திரி ஒளி உபயமும் தழுவும் ஊர்தனை காக்கும் குடத்து நீர் விளக்கினில் இரண்டும் ஓர் குடும்பம் மாத்திரம் காக்கும் அடுத்த மைந்தனே ஞானியும் ஈசனும் அறிவினால் பிரிவில்லை கெடுத்த மாயையின் குணங்களால் மேலென்றும் கீழென்றும் பிரிவாமே. ஒரு எக்ஸாம்பிளோட புரிய வைக்கிறார். தடத்து நீர் நிலா திரி ஒளி. தடத்து நீர்னா தடாகம். தடாகத்தில் நல்ல தடாகம்னா லேக், நல்ல ஒரு தலன்னு இருக்கிற ஒரு லேக். தடத்து நீர் நிலா திரி ஒளி. நிலா திரினா சந்திரன், நைட்டில் இருக்கின்ற திரி ஒளினா தீவெட்டி. நைட்டில் ஒரு தீவெட்டி இருக்குது. உபயம், உபயம்னா ரெண்டும். உபயமும் தழுவும் ஊர்தனை காக்கும். இப்போ ஒரு லேக்கும் ஒரு தீவெட்டியும், தீவெட்டினா ஒரு தீப்பந்தம், ஓகே. இல்லாட்டி நீ எடுத்துக்கோ பெரிய, இப்போ எல்லா இடத்துலையும் ஜங்ஷன்லாம் பெரிய ரவுண்ட் டேனா போட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு விளக்கு தூண் அப்படிங்கிறாங்க. விளக்கு தூணில் என்ன இருக்குது, நிறையா விளக்கா இருக்குது. அது என்ன பண்ண முடியும், ஊர்தனை காக்கும். உபயமும் என்ன பண்ணும், உபயம்னா ரெண்டும், அந்த ஒரு லேக்கும் அந்த விளக்கு தூணும் என்ன பண்ணும், நிறையா பேருக்கு ஒரு ஊருக்கே என்ன பண்ண முடியும், சப்ளை பண்ண முடியும். வாட்டர் சப்ளை, நல்ல ஒரு ஏரி இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், நல்லா வாட்டர் சப்ளை கிடைக்கும். அது மாதிரி ஒரு பெரிய நல்ல ஒரு விளக்கு இருக்குது. லைட் ஹவுஸ் அப்படிங்கிறோம்
லைட் ஹவுஸ் என்ன பண்ணுது? இப்போ தூரத்துக்கு வெளிச்சத்தை காட்டும். ஊர்தனை காக்கும். ஒரு ஊருக்கே என்ன பண்ண முடியும்? ஹெல்ப் பண்ண முடியும், அனுகிரகம் செய்ய முடியும். நம்ம வீட்டில் ஒரு குடத்துக்குள்ளே ஒரு தண்ணி வச்சுருக்கோம், நம்ம வீட்டிலே ஒரு லைட்டு போட்டிருக்கோம். நம்ம வீட்டு லைட்டும் நம்ம வீட்டு குடம்பு தண்ணியும் நமக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாகிடும். குடத்து நீர் விளக்கினில் ஒளி. குடத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற குடத்தில் இருக்கிற நீர், அந்த விளக்கில் இருக்கிற ஒளி ரெண்டும் ஓர் குடும்பம் மாத்திரம் காக்கும், நமக்கு மட்டும்தான் பயன்படும். அதுபோல் இப்போது குடத்தில் தண்ணி இருக்குது, குளத்தில் தண்ணி இருக்குது, லேக்கில் தண்ணி இருக்குது. ரெண்டும் என்னது? H2O. அப்படியே ஆதாரமான அம்சம் ஒன்று தான். இப்போ ஒரு குட்டி பைப்பில் தண்ணி வருது, வீட்டில் குழாயில் தண்ணி, பம்ப் செட்டில் நிறையா தண்ணி. இப்போது அதுக்கு காரணம் என்ன? தண்ணி ஒரே தண்ணி தான், ஆனால் குட்டி குழாயில் கொஞ்சமாக வருது, பெரிய குழாயில் பெருசாக. இப்போ ஒரு குட்டி 0 வாட்ஸ் பல்பில் கொஞ்சம் கொண்டு எலக்ட்ரிசிட்டி வரும், 1000 வாட்ஸ் பல்பில் நிறைய எலக்ட்ரிசிட்டி வரும். இப்போ 0 வாட்ஸ் பல்பு எவ்வளோ பயன்படும், 1000 வாட் பல்பு எவ்வளோ பயன்படும். அதுபோல் ஞானிக்கும் ஈஸ்வரனுக்கும் அந்த பல்புங்கிறதுல தான் வித்தியாசம், அந்த கரண்ட்டுங்கிற ஆஸ்பெக்ட் ரெண்டுலையும் சேம் தான். போல் அடுத்த மைந்தனேனா அந்த குருவை நாடி உள்ள மைந்தனே, ஞானியும் ஈசனும் அறிவினால் பிரிவில்லை. ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா, ஞானிக்கும் தான் பிரம்மங்கிறது தெரியும், ஈஸ்வரனுக்கும் தான் பிரம்மங்கிறது தெரியும். ஈஸ்வரன் மாயாவி, ஏன்னா அவர் தான் இதை படைச்சவர், இது எதுவுமே உண்மை இல்லைங்கிற ஞானம் இறைவனுக்கும் தெரியும், ஞானிக்கும் தெரியும். உண்மையிலே தெரிஞ்சிட்டா என்ன பண்ண மாட்டோம், நம்ம இப்போ போகிறோம் காரில் ட்ராவல் பண்ணிகிட்டே போகிறோம், தண்ணியாக கிடக்கு, போய் துணி போட்டு தொடப்பியா? வெயிலுக்குள்ளே போகும்போது தெரியும் நமக்கு, அது ஜஸ்ட்டு காணல் நீர், அதை என்ன பண்ண முடியாது, போய் துடைக்க மாட்டோம். அதுபோல் ஞானிக்கு நன்றாகவே தெரியும் இது எதுவுமே உண்மை அல்ல. தண்ணி பார்க்குறியா? போய் குடிப்பியா? அதை போய் குடிக்கும். என்ன நமக்கு தெரியும், அது ஜஸ்ட் அப்பியரன்ஸ், இட் இஸ் அன் இல்யூஷன் அப்படிங்கிறது நல்லா தெரியும். யாருக்கு தெரியும்? ஞானிக்கும் தெரியும், ஈஸ்வரனுக்கும் தெரியும். ஈஸ்வரன் மாயாவி, இதை சிருஷ்டி பண்ணவரே அவர் தான். அதனால் அவர் சிருஷ்டி காலத்திலேயே அவருக்கு இந்த மாயினால் பாதிக்கப்படாதவராக இருக்கின்றார். ஆனால் ஜீவர்களுக்கு படைக்கும் போதே அஞ்ஞானத்தோடு தான் படைச்சிருக்கார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கெடுத்த மாயையின் குணங்களால் மேலென்றும் கீழென்றும் பிரிவாமே. மாயையில் இருக்கிற ரஜோகுணத்திலிருந்து வந்ததுனால இவர்கள் ஜீவர்களாக இருக்கின்றார்கள். அவர் சத்துவகுணத்திலிருந்து வந்ததால் இறைவன் ஈஸ்வரனாக இருக்கின்றார். மாயினால் உபாதியினால பேதம் இருக்கின்றது. பெரிய கொலா, சின்ன கொலா, 0 வாட்ஸ் பல்பு, 1000 வாட்ஸ் பல்பு, இதுதான் டிஃப்ரென்ஸே ஒழிய மற்றபடி அறிவில் ரெண்டு பேரும் பிரிவு இல்லை, அறிவில் பிரிவில்லை. மாயையின் குணங்களால் மேலென்றும் கீழென்றும் பிரிவாமே. நான் அடுத்த பாட்டிலையும் இதே கண்டினியூ பண்ண போகிறார். ஏன்னா இது ஆழமான விஷயம். ஏன்னா ஈஸ்வரன்னா என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம இந்த ஞானத்துக்கு அப்புறம் பயம் வந்துடும். நமக்கு ஈஸ்வர பக்தியெலாம் போயிருமா அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். எப்படி நான் இறைவனையும் சாராமல் எப்படி இருப்பது அப்படிலாம் பயம் வரும். அது இறைவன்னா யாருங்கிறது நமக்கு நன்றாக புரியணும். ஞானி எப்படி இந்த ஞானத்துக்கு அப்புறம் பக்தி போயிருமோன்னு டவுட் வரலாம். வாஸ்தவமான ஞானத்துக்கு அப்புறம் தான் பக்தியே நன்றாக பெருகும். அதுதான் உண்மை. அத்வைதிகளுக்கு ஞானமே இது பக்தி இல்லைன்னு நிறையா என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு அவங்களே கடவுள்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கடவுள்கிட்ட பக்தி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. வாஸ்தவமாக அத்வைத ஞானிகளுக்கு தான் அதிக அளவில் பக்தி இருக்கும். ஏன்னா இறைவன் அருளால் தான் அவங்களுக்கு இந்த ஞானமே கிடைச்சிருக்கு. ஆழமான விஷயம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளி வந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிகோர் உதவி நாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி, செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.